அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய எமது சமூக நலம்புரி அமைப்பினால் நான் மண்முனை தென்மேற்கு பட்டிப்பிளை பிரதேச செயலக பிரிவில் கால்நடையாக தூர இடங்களுக்கு பாடசாலை செல்கின்ற 3 வறிய மாணவர்களுக்கான துவிச்சக்கர வண்டிகளை நிகழ்வில் நாம் சங்கமித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பட்டிப்பிளை தென்மேற்கு பிரதேச செயலாளர் மதிப்புக்குரிய திரு சுதாகரன் ஐயா அவர்களுக்கு நாம் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த நற்பணியை நாம் எமது நிறுவனத்தினூடாக முன்னெடுப்பதற்கு எமதுக்கு நிதி உதவியை வழங்கி வருகின்ற ஒவ்வொரு வருடம் தருகின்ற ஆஸ்திரேலியா சிட்னி முருகன் சைவ மன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் எமது சிறந்தாழ்த்திய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களின் பணி மகத்தானது. அவர்கள் இலங்கையில் வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கின்ற மக்கள் தங்களது தொழில் துறையில் மற்றும் பாடசாலைக்கு போகின்ற மாணவர்களின் தேவைகள், ஏனைய மக்களின் பாதிக்கப்பட்ட மக்களின் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்து உடனுக்குடன் அவர்கள் வழங்கி வருகின்ற நிதி ஆதரவு பெரும் பணி. அந்த பணியினை சிறப்பாக எமது நிறுவனத்துக்கு வழங்கி வருகின்ற ஆஸ்திரேலிய சைவ மன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதுடன் எமது நிறுவனத்தினூடாக திட்டப்பணியை நாம் சிறப்பாக முன்னெடுப்பதற்கு சிறந்த ஆலோசனை வழிகாட்டலை நல்கிய ஆஸ்திரேலியா மகளிர் இல்ல தலைவர் அவர்களுக்கு நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதுடன் ஒத்துழைப்பு வழங்கிய மண்முனை தென்மேற்கு பட்டிப்பிளை பிரதேச செயலக உத்தியோகஸ்தர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்து திட்டத்தில் பயணித்த எமது அனைத்து உத்தியோகத்தர்கள் ஏனைய அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருகருகே பாடசாலை உள்ளது. மற்ற ஏனைய பிரதேசங்கள் மிகவும் தூரத்திலிருந்து மாணவர்கள் கால்நடையாக, அதாவது போக்குவரத்து நிலையிலும் மிகவும் கஷ்டப்பட்டு கால்நடையாக மற்றவர்கள் உதவியோட நாடி ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல பாடசாலை கல்வியை தொடர்கின்றனர். இதன் அடிப்படையில நாங்கள் எங்களுடைய பிரதேச செயலாளர் ஊடாக சமூக நலம்புரி அமைப்பிடையே முன்வைத்த வேண்டுகோளுக்கு அமைய இன்று அவர்கள் எங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த 3 மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டியினை வழங்குவதற்கு முன்வந்ததை விட்டு மிகவும் மகிழ்வடைகிறேன். அதுபோல இன்னும் பல மாணவர்களை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம். அவர்களை நாங்கள் எதிர்காலத்துல தங்களிடம் முன்னுரிமை அடிப்படையில நாங்க வேண்டுகோளாக முன்வைப்போம். அதற்கும் தங்களான உதவிகளை தாங்கள் வழங்க வேண்டும் என்று கூறி எனக்கு சமூக நலம்புரி அமைப்பு இன்று முதல் இல்லை. எனக்கு 2005ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட நான் சமூக நலம்புரி அமைப்போட தொடர்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில களுவாஞ்சிக்குடி, அதே போல ஆரியம்பதி டிவிஷன், அதே போல மண்முனை தென்மேற்கு டிவிஷன் என தொடர்ச்சியாக நாங்கள் அவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த உதவியை வழங்கி மீட்டு மனப்பூர்வமான நன்றிகளை எமது பிரதேச செயலகம் சார்பிலும் எமது சிறுவர் பெண்கள் பிரிவு சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.